ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரஜோதயாத். ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருவருக்கு எந்த காலகட்டத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும், எப்போ பணம் வரும், எப்போ காரு பங்களான்னு செல்வ செழிப்பாக வாழக்கூடிய யோகம் ஏற்படும், எப்போ பட்டம் பதவி கௌரவ அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கட்டும். அதாவது சிம்பிளான டெக்னிக், இதில் எந்த கால்குலேஷனும் கிடையாது. அதாவது ஜாதகத்தை பார்த்து எந்த தசா எந்த புத்தியில் நல்ல பலன் வரலாம் சொல்லுவாங்கள்ல, அதே போல் கையிலையும் இந்த ரேகை எங்கே போகுது, இந்த ரேகை அங்கே போகுது அப்படிலாம் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. 1+1 = 2 அப்படின்ற சிம்பிள் மெத்தட் மாதிரி இது ஒரு சிம்பிளான மெத்தட். ஆயில் ரேகை இருக்குது இல்லைங்களா, ஆயில் ரேகையில் மேலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆயில் மேலிருந்து கீழ் வரை, கீழே முடிகிற இடம் ஆயிலோட எண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் முக்கோணம், அதாவது அதிர்ஷ்டமான காலகட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 36வது வயசில். ஸோ 36வது வயசில் இந்த கைரேகைக்குரியவர் வீடு வாங்குவார், நல்ல இன்கம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே போல் 44 இன்னொரு முக்கோணம் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நிறைய நிலம், ஒன்றுக்கு மேற்பட்ட ஃப்ளாட்டு, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கேப்பு, ஒரு 8-9 வருஷத்துக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு 55வது வயசில் இன்னொரு மிகப்பெரிய முக்கோணம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 44 வயசில் இருந்த அந்த முக்கோணத்தோடு பெரிய சைஸ், லார்ஜ் சைஸ்ன்றதால பெரிய பட்டம், பெரிய பதவி, பெரிய அந்தஸ்து, பல மடங்கு அதிக காஸ்ட் உள்ள சொத்து அப்படின்னு சொல்லிட்டு முன்னே காட்டிலும் அதிகமான ப்ராப்பர்ட்டி, அதிகமான தன லாபம் இந்த 55 வயசு காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் உங்கள் ஆயில் ரேகைக்கு மேலே எந்த காலகட்டத்தில் முக்கோணம் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த காலகட்டத்தை ஏஜ் சரியாக கால்குலேட் பண்ணி அந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம், கௌரவம், அந்தஸ்து, செல்வ செழிப்பு, பொன்பொருள் யோகம், வீடு மனை வாகன யோகம், சொத்து சுகம், இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இந்த லாஜிக் கட்டாயம் ஃபெயிலியர் ஆகாது. மற்ற எந்த ரேகை ஃபெயிலியர் ஆனாலும் இந்த ஆயில் ரேகை மேலே முக்கோணம் ஃபார்ம் ஆகிற அந்த காலகட்டம் எக்ஸாக்டாக இருக்கும் இந்த பலன். இது பொய்க்கவே பொய்க்காது. நீங்கள் தாராளமாக இதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண நண்பர்களே.